தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்முடைய இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் வழக்கறிஞர் ஐயா முனைவர் தராசியா ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். தேர்தலை நோக்கி நகரக்கூடிய சூழல்ல கட்சிகளுடைய ஃபார்மேஷன், அந்த இண்டெக்ஸ் ஆஃப் அப்போர்ச்சுனிட்டி எப்படி போகும் அப்படிங்கிற கேள்வி வருது. ஏனென்றால் இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய என்டிஏல ரெண்டு மேஜர் பார்ட்னர்ஸ் ஏடிஎம்கே பிஜேபி ரெண்டு இடத்துலயுமே எதிர்குரல்கள். ஒரு பக்கம் செங்கோட்டையன் அவர்கள் நீக்கம், அதற்கு பிறகு இன்னைக்கு குடும்ப அரசியலை எடப்பாடி குடும்பமே தலையிடுதுங்கிற மாதிரியான ஒரு சார்ஜ் வைக்கிறாரு. அண்ணாமலை நான் அமித்ஷா கொடுத்த வார்த்தைக்காக தான் அமைதியா இருக்கேன்லாம் பேசுறாருன்னும் போது இந்த டிசன்ட் வாய்ஸ் அவங்க பொலிட்டிக்கலி இப்ப சைலன்ஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு இல்லையா? அது எப்படி போகும்னு பாக்குறீங்க? எனக்கு அரசியல் விஞ்ஞான முதுகலையில நிறைய பாடங்கள் உண்டு. அது எங்க பேராசிரியர் அடிக்கடி சொல்லுவார், பொலிட்டிக்கல் ஒயில்டு கார்டு அப்படிம்பாரு. அது நீங்க ஸ்போர்ட்ஸ்ல அது காமனா பார்க்கலாம். இப்போ நேற்றைக்கு கூட இந்த விமன் கிரிக்கெட் டீம்ல பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ணது ஒயில்டு கார்டா உள்ள என்ட்ரியான அந்த லேடி தான், வர்மாவோ என்னமோ அவங்க பேரு. பிக் பாஸ்லயும் ஒயில்டு கார்டு தான் இந்த வாரம். ஒயில்டு கார்டு அது எல்லாத்துலயும் ஒயில்டு கார்டு உண்டு. அவர் பொலிட்டிக்கல் ஒயில்டு கார்டை பத்தி ரொம்ப பிரமாதமா பேசுவார். எம்கேயூல பேராசிரியரா இருந்தார். பொலிட்டிக்கல் ஒயில்டு கார்டு என்னன்னா, எதிர்பாராத ஈவெண்ட், அன்ஃபோர்சீன் ஈவெண்ட்ல திடீர்னு ஏற்படுற ஃபார்மேஷன்ஸ் ஒயில்டு கார்டுங்க, பொலிட்டிக்கல் ஃபார்மேஷன். இப்போ அதிமுக டிடிவி வெளியில போய் ரொம்ப நாள் ஆச்சு, ஓபிஎஸ் வெளியில போய் ரொம்ப நாள் ஆச்சு. சசிகலாமா 2017 இருந்தே கிடையாது. அவங்க 17 ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு 2021 தான் வந்தாங்க. 2021லயும் அவங்க தேர்தலை அரசியலே நான் இல்லை ஒதுங்கிக்கிறேன்ட்டாங்க. இப்ப இந்த 3 பேரும் தனித்தனியா தான் அவங்களோட அரசியல் எல்லாமே அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. சசிகலாமா நான் அதிமுக பொதுச் செயலாளருமாங்க. ஓபிஎஸ் நான் பழைய முதலமைச்சர், அப்புறம் நான் தான் உண்மையான கட்சின்னு சொல்லுவாரு. டிடிவி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், உண்மையான அதிமுக மீட்டு எடுக்கிறது பாரு. 3 பேரும் 3 ட்ராக். இப்ப திடீர்னு செங்கோட்டையன் ஒயில்டு கார்டு என்ட்ரி ஆகுறாரு. ஆகும்போது இந்த 4 பேரும் ஒன்னா சேரும் போதுதான் அந்த 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 ஃப்ரிக்ஷன் கூடுது. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப செங்கோட்டையன் ஒயில்டு கார்டா வரும்போது என்ன ப்ராப்ளம் வருது அதிமுகல? தேவர் ஜெயந்திக்கு போனதுனால என்னை நீக்கிட்டாங்கன்னு அவர் ஒரு பொடி வைக்கிறார் அந்த இடத்துல. தென் மாவட்டத்துக்கு வாங்க, உங்க கதி என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு எதிர்த்தரப்பு. அப்ப இங்க தென் மாவட்ட ஓட்டு வங்கி அல்லது தேவரின ஓட்டு வங்கி வெர்சஸ் பிற ஓட்டு வங்கி. இப்ப அதிமுகல முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிமுகல 2 வகையான பெரிய மேஜர் பிளவு தென்படுதுங்க. இப்ப செல்லூர் ராஜு பேசும்போது எனக்கும் வருத்தம் தான் இருக்கு, இருந்தாலும் நான் பொதுச்செயலாளர் கட்டுப்படுறேன்ற வருத்தம் இருக்கு அவருக்கு. ராஜன் செல்லப்பா மாதிரியானவர்கள் எதுவுமே பேசல. உதயகுமார் அவருக்கே ஏற்கனவே தேவையான ஓட்டு வங்கியை தான் ரெப்ரசன்ட் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அதனால அவர் முதல்ல இருந்தே இதே டியூன்ல தான் இருக்காரு. ஆர் இன் அதர் வேர்ட்ஸ், வரப்போற தேர்தலுக்கான அதிமுக ஒயில்டு கார்டு செங்கோட்டையன். ஒயில்டு கார்டுக்கு மேலும் வலிமை சேர்க்கிறது இந்த 3 பேரும். வலிமை பெறக்கூடிய ஏரியா ஒரு குறிப்பிட்ட பகுதி, தமிழ்நாட்டின் தென்பகுதி. இதே நேரத்தில் இன்னொரு ஒயில்டு கார்டு களத்துக்குள்ள வருது விஜய். அன்ஃபோர்சின் என்ன பண்ண போறாரு யாருக்குமே தெரியாது. திடீர்னு பாத்தீங்கன்னா நாங்க மக்கள் பாதுகாப்பு படையின்னு ஒண்ணு வைக்க போறோம், அதுக்கு ஒரு ரிட்டையர்டு எஸ்பி தலைமையில ட்ரைனிங், ஒரு 10-15 டிஎஸ்பி ரிட்டையர்டு டிஎஸ்பி அவங்க பயிற்சி கொடுக்க 1 வாரம் பயிற்சி. தொண்டர்படை வேறங்க, மக்கள் பாதுகாப்பு படை இது. மகளிர் பாதுகாப்பு படையை நாங்க கொண்டு வர போறோம்ன்றாங்க. அப்படின்னா பழைய கான்செப்ட் எல்லாமே அடி வாங்குது. அவங்களோட பார்ட்டியை ஸ்ட்ரென்தன் பண்றாங்க. பார்ட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ற ப்ராசஸ்ல இருக்கவங்க வேற கட்சியோட கூட்டணி போக மாட்டாங்க. நடுநடுவுல என்ன வருது? விஜய்க்கு 20% ஆதரவு இருக்குங்க, 25% ஆதரவு இருக்குங்க, சர்வே இந்த மாதிரி சர்வே சொல்லுதுன்னு அப்பப்ப ஏதோ ஒண்ணு வருது. ஆனா 20% ஆதரவு இருக்குன்னு சர்வே சொன்னாலே விஜய் மாதிரியானவர்கள் நமக்கு 20% தானே இருக்கு, இன்னும் தேவை 10% தான், அதே போதும்னு நினைப்பாங்க. ஆனா உண்மையிலே 20 இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. சரி, இந்த சர்வேகளுக்கே ஒரு நோக்கம் இருக்குங்க.
தாய் காலகட்டத்திலங்க ஒரு சுவாரஸ்யமான செய்தி தான். அப்போ வந்து இந்த சர்வே சிஸ்டம்லாம் கிடையாது. 1980கள். எம்ஜிஆர் தான் ஜெயிப்பாருன்னு நம்ம எழுதணும். ஏன்னா எம்ஜிஆர் பத்திரிகை ஜானகியம்மா பத்திரிகையோட ஓனர், வலபுரிஜான ஆசிரியர். அது வலபுரிஜான என்ன மாதிரியான ஒரு பொலிட்டிக்கலா அவர் ஒரு மெத்தடு. நிறைய ஜோதிடர்களை பிடிப்பாருங்க. நம்புங்கள் நாராயணனை ஒரு டாபிக். சந்திரனும் சூரியனும் இப்படி இருக்குங்க, இதுல வந்து சுக்கிரன் இவங்கெல்லாம் இப்படி சேர்றாங்க, இது வந்து விபரீத ராஜயோகங்க, ஸோ எம்ஜிஆர் தான் ஜெயிப்பார். ஒரு கட்டுரை ஓடிட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர்ல இன்னொருத்தர் எழுதுவார், இதே தான் இன்னொரு வேற மாதிரி பேசுவார். ஆனா முடிவு வந்து ஒண்ணுதான், எம்ஜிஆர் தான் ஜெயிப்பார். இப்போ என்ன இதுல நன்மை கிடைச்சிரும்னா என்ன, மொத்தத்துல ஒரு 10% பேர் யாருக்கு ஓட்டு போடான்னு தெரியாம இருப்பான். அவன் கடைசி நேரத்துல யோசிப்பான், மதில் மேல் பூனை, எது ஜெயிக்கிற மாதிரி இருக்கோ அதுக்கு ஓட்டு போட்டுருவான். பின்னாடி அதுக்கு பேண்ட் வேகன் எஃபெக்ட்னு பேரெல்லாம் வச்சுட்டாங்க. வலபுரிஜான் சிம்பிளா சொன்னது என்னன்னா, யாருக்கு ஜெயிக்கன்னு தெரியாம இருப்பான், ஜெயிக்கக்கூடிய கட்சிக்கு ஓட்டு போட்டுருவான். அவனை இழுக்கிறதுக்கான ஒரே ஆயுதம் எதுன்னா, இந்த கிரகமும் அந்த கிரகமும் சேர்ந்தா இன்னார் தான் ஜெயிப்பாருங்கிற கணிப்பு தாங்க. தொடர்ந்து போடுவாங்க அதை. அப்புறம் என்ன பண்ணுவாருன்னா, அதுதான் அதோட கிளைமேக்ஸ். அவருக்கு வேண்டிய பத்திரிகைகளுக்கெல்லாம் வந்து அடிச்சு, குறிப்பா வந்து மாலை பத்திரிகைகளுக்கு இந்த மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு, சூரியனும் சந்திரனும் சேர்ந்ததுனால எம்ஜிஆர் தான் ஜெயிப்பாரு, ஏன்னா அவர் பேர் ராமச்சந்திரன், இப்படி எழுதிடுவாங்க. இதை படிக்காம விட்டவங்க கூட அதுல போய் சேர்ந்துருவான். அப்போ எங்களுக்கு இந்த ஊடகங்கள் எதுவும் கிடையாது, இதுகளை வச்சுதான் அரசியல் வண்டியை ஓட்டணும். எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு நோக்கத்தோட செய்யப்படுபவை. சமயத்துக்கு இதுல எம்ஜிஆரே கூட பலியாகிடுவாரு. இப்படியே சொல்லி சொல்லி கடைசியில 85 காலகட்டத்துல முனிசிபல் தேர்தல் வரும்போது தோத்து போயிடுச்சு, அதிமுக தோத்து போயிடுச்சு. எம்ஜிஆர் காலத்துல ஆட்சியில இருக்கும்போதுங்க ஒரு இடைத்தேர்தலில் திமுக ஜெயிச்சிருச்சு. அண்ணன் நினைக்கிறேன், அவர் இப்பதான் அவர் இறந்து போனாரு, சோமா ராமச்சந்திரன் நினைக்கிறாங்க, திமுக எம்எல்ஏ. எதுக்கான சொல்ல வரேன்னா, பல நேரங்களில் இந்த கணிப்புகளில் தலைவர்களே மயங்கி தொலைஞ்சிருவாங்க. நம்ம ரூபா செலவழிச்சு கூட்டம் கூட்டி வச்சிருப்போங்க, தலைவர் பார்ப்பாரு, நமக்கு இவ்வளவு கூட்டம் கூடி இருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு கிர் ஏறிடும். ஜெயலலிதாவுக்கும் அப்படி நடந்திருக்குங்க. கலைஞர் போன் பண்ணி சொல்லுவாரு, நான் கூட்டத்தை கண்டெல்லாம் மயங்க மாட்டேயா, ஆனா இந்த வாட்டி பார்த்தேன்னா முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு கூட்டம் பார். அப்போ இந்த ஒயில்டு கார்ட்ஸ் எல்லாம் எப்படி போக போகுது, என்ன ஆக போகுது யாருக்கும் தெரியாது. செங்கோட்டையன்ங்கிற ஒயில்டு கார்டோ விஜய்ங்கிற ஒயில்டு கார்டோ உண்மையிலே தேர்தல் ரிசல்ட்ல என்ன மாறுதலை கொண்டு வர போறாங்க, ஏன்னா தேர்தலுக்கு பின்னாடி தான் தெரியும். ஆனா ஆர்கனைஸ்டு பார்ட்டி இருக்கு பாத்தீங்களா, அது வந்து தெளிவா இருக்கும். இப்ப சார் எப்படிங்க நான் கவுண்டர் பண்றது, நம்ம சூரிய வீட்டுல கேஸ் போட்டு நிறுத்திட போறாங்களா, இல்ல, ஆனா போடணும், வேற வழி கிடையாது. அதே நேரத்துல 100 பேருக்கு ஒரு ஆளு, 100 வாக்குக்கு ஒருத்தர்னு இங்க பிரிக்கிறான். திமுக 100 வாக்குக்கு இப்ப ஒருத்தர், அவன் டெய்லி வந்து வாக்காளர்களுக்கு போன் அடிச்சுட்டே இருப்பான். ஒரு 2 மாச பீரியடுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும், சின்ன சின்ன பிரச்சனை, அதெல்லாம் சால்வ் பண்ணுவாங்க. அந்த 100 ஓட்டுல வந்து நமக்கு 40 ஓட்டு வர்ற மாதிரி பாத்துக்க, இவ்வளவுதான் பாயிண்ட். மிச்சம் கொஞ்சம் பேர் வேற தான் போடுவோம், அதை நம்ம என்ன செய்ய முடியும்? அதிமுக போடுறவனா நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா அவனுக்கும் காரியம் செஞ்சு கொடு, அவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும். ஏதாவது வீட்டுல வந்து ஒரு பட்டா மாறுதல் இல்லாம இருக்குங்க, எல்லைக்கெல்லாம் மாத்தி விட்டுருப்பாங்க ஊர்கள்ல, அவன் என்ன பண்ணுவான்? அதிமுக தான் ஓட்டு போடுவான். ஆனாலும் நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். நமக்கு வேண்டியது 45 ஓட்டு, அவனா போட்டானா போடட்டும், நமக்கு லாபம் தான். இப்படியான ஒரு கணக்குல ஓடுற மேட்டருங்க இது. இந்த கணக்குல வந்து அதிமுக எந்த இடத்துல தவறு பண்ணுது அப்படின்னா, இயல்பாகவே வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு போனவங்களால எந்த நஷ்டமும் ஏற்படாதுன்னு எடப்பாடி நினைக்கிறார் பாத்தீங்களா? பகல் கனவு. ஜெயலலிதாவுக்கும் அந்த நஷ்டம் ஏற்பட்டிருக்கு, எம்ஜிஆருக்கும் அந்த நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அதை ஏன் அவர் புரிஞ்சுக்க மறுக்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஒரே நிறைவேக்கல நீங்க சொன்ன அதே வார்த்தையை பயன்படுத்தி பேசப்பட்டதுனால விபரீத ராஜயோகம் அண்ணாமலை ஜாதகத்துக்கு இருக்கிறது, பொறுக்க வேண்டும் அப்படின்னுட்டு அவருக்கு டெல்லியில பெரிய பதவியோ தென்னிந்தியாவுக்கான பொறுப்பாளர்கள் கூட கிடைக்கலாம். அது வரைக்கும் அவர் கொஞ்சம் ஏறத்தாழ அவருக்கான ஒரு கன்சோலேஷன் மாதிரிதான் அது தெரிஞ்சது. அவங்க செல்வி அவர்கள் பேசியிருந்த ஒரு பேட்டியும் வெளியாயிருந்தது. அண்ணாமலையினுடைய எதிர்பார்ப்பு அல்லது அதிமுக தொடர்ந்து சீன்றாங்கன்னா அது யாருக்கு சொல்றாரு சார், எப்படி பாக்குறீங்க நிறைவா? அதிமுக அண்ணாமலை இந்த காம்பினேஷன்ல அண்ணாமலை வந்து அவர் தனிப்பெரும் தலைவராக வரணும்னு நினைக்கிறாரு. தேசிய இயக்கத்துல அப்படியெல்லாம் தனிப்பெரும் தலைவராக வர முடியாது. செல்வ பெருந்தகை எப்படி தனிப்பெரும் தலைவராக வர முடியும்? மூப்பனார் இல்லைன்னா வாழப்பாடியை கொண்டு வந்தாங்க, வாழப்பாடி இல்லைன்னா குமரி நடந்தனை கொண்டு வந்துருவாங்க. இதுதான் அங்க வழக்கம்.
இங்கேயும் அதே கட்சி தான். இப்ப தனிப்பெருந்தலைவரா வரக்கூடிய ஒரே வாய்ப்பு மாநில கட்சி தான். அந்த மாநில கட்சியிலேயே டாக்டர் ராமதாஸா அன்புமணியான சண்டை வந்துருச்சு இல்லையா? நம்ம பாக்குறோம்ல. எடப்பாடியா செங்கோட்டையனான்னு பிரச்சனை வருது இல்ல, அதை நம்ம பாக்குறோம்ல. செங்கோட்டையன் என்னங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லயே வந்து நிக்க போறாரு, அவர் ஏரியாக்குள்ள தானே நிக்க முடியும், அங்க கன்னியாகுமரியில வந்து ஓட்டு வாங்கிடுவாரா? இல்ல, அந்த ஏரியால டிஸ்டர்ப் பண்ணணுங்கிறது நோக்கம். அப்ப அண்ணாமலை ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கவங்க, பிஜேபி ஆதரவு நிலைப்பாட்டிலையும் இருக்கிறவங்க, அண்ணாமலை அவசரப்பட்டு ஏதாவது முடிவு எடுத்துட்டாருன்னா அது நஷ்டமா போயிடும். பிஜேபி அதிமுக கூட்டணியிலேயே இப்போ வந்து எதிர்பாராத சரிவுகள் ஏற்படுது. அண்ணாமலையே ஏதாவது ஒரு மாற்று முடிவு எடுத்துடக்கூடாது. விபரீத முடிவு அண்ணாமலை எடுப்பதற்காக தடுப்பதற்கு போடப்படுகிற ஆயுதம் எது? விபரீத ராஜயோகம். கண்டிப்பாக சார். ஏன்னா மொத்த அரசியல் சூழலும் ஒரே அப்படியே ஒரு 3 நாட்களுக்குள்ள மாறின மாதிரி போயிடுச்சு என்டிஏக்கு. முதல் நாள் விஜய் தரப்பிலிருந்து 1 மாசத்துக்கு முன்னாடி இருக்க அதே நிலைதான் அப்படிங்கிறாங்க. அடுத்த நாள் பசுமண்ணுக்கு செங்கோட்டையன் போகிறார், நீக்கம் அப்படிங்கிற மாதிரி போகுது. அண்ணாமலை அடுத்த குண்டை தூக்கி போட்டாரு, என்ன தொடர்ந்து சேர்ந்துட்டீங்க அப்படின்னா பேச ஆரம்பிச்சா பேச வேண்டும் போது எல்லாருமே ஏதோ ஒரு நேரத்துல அவங்க கிரக நிலை அது வேற விபரீதமா போயிருந்திருக்குமோன்னு அவங்க நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இருக்கும். பட் அதை தாண்டி அரசியல் அவங்க என்ன கணக்குகளை கொண்டு வராங்க, எப்படி மீட்டு எடுத்துட்டு வராங்க. இந்த 4.5 ஆண்டுகள் திமுக என்ன பண்ணுச்சுங்கிற உரையாடலே நிகழ்த்தாமல் தேர்தலை சந்திக்க போகிறார்களா அப்படிங்கிற கேள்வியும் கூட இருக்கிறது. சார்னாலே ஏன் உங்களுக்கு அச்சம்னு பேனர் எல்லாம் வைக்கப்படுகிறது, எடப்பாடியார் அதை கேள்வி எல்லாம் எழுப்புகிறார். ஜெயக்குமார் இப்போ ஒரு பிரஸ் மீட் இன்னைக்கு காலையில கூட வச்சு இதுல வந்து கட்டாயம் செய்ய வேண்டியது இந்த கள்ள ஓட்டு அது சார்ந்த விஷயங்கள் திமுக அட்வான்டேஜா போகக்கூடாது அப்படின்னா அதை கட்டாயம் செய்யணும் அப்படின்னு அதிமுகவினுடைய கருத்தை வலியுறுத்துகிறார். அப்ப அதிமுகவுக்கு எங்கிருந்தோ ஒரு நம்பிக்கை வந்திருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கா? அந்த ஒலிக்கீட்டுக்கு என்ன காரணமா இருக்கும் சார்? ஒலிக்கீட்டுக்கான காரணம் பிஜேபியோட உறவு தான், அதுல சந்தேகம் கிடையாது. ரெண்டாவதுங்க, இந்த கள்ள ஓட்டு சம்பந்தமா இப்போ சென்னை மேயர் இருக்காங்கல்ல பிரியாமா, அவங்களோட தாத்தா வந்து என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பர் செங்கை சிவம், பழைய எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ. சென்னாரெட்டி காலகட்டத்தில் செங்கை சிவம் மற்றும் பருதி இளமலதி இப்படி நிறைய பேர் இருக்குங்க, காங்கிரஸ் கட்சி சேர்ந்த பலர். இவங்களுக்கெல்லாம் வந்து செனட்டு சிண்டிகேட் எல்லாத்துலேயுமே வந்து அவர் மெம்பர்ஷிப் பதவி போட்டு கொடுத்தாரு. ஆளுங்கட்சி வந்து அதிமுக. அப்போ அதை விட்டு நிறைய பாராட்டு விழாக்கள் அதெல்லாம் நடக்கும்போது அவங்களோட நான் டிராவல் பண்ணுவேன், நானும் இப்போ கவர்னர் பிரதிநிதிங்கிற முறையில். அவங்க சும்மா நல்லா அவங்க ஃப்ரீயாக பேசலாம். கள்ள ஓட்டு எப்படி போட முடியும், கள்ள ஓட்டுனால ஜெயிக்க முடியுமா இப்படிலாம் பேசும்போது செங்கை சிவம் என்ன சொன்னார்னா, கள்ள ஓட்டெலாம் போட்டு நம்ம ஜெயிக்கவே முடியாதுங்க, எந்த காலத்துலையும் ஜெயிக்க முடியாது. ஆனால் தேர்தல் வாக்குப்பதிவு நடந்து வாக்குப்பதிவு எண்ணிக்கை வர்ற வரைக்கும் ஒரு மாதம் 25 நாள் ஆகி போயிடும். இப்போ நம்ம கட்சிக்காரனே என்ன பண்ணுவான்னா, ஆனால் கள்ள ஓட்டு போடுறதை நீங்கள் அனுமதிக்கவே இல்லை, நான் மட்டுமே 20 ஓட்டு போட்டிருப்பேன், நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க, போச்சுண்ணே ரொம்ப கஷ்டம்ண்ணே ஜெயிக்கிறது அப்படின்னு அதைரியப்படுத்துவாங்க 20 நாளும். சரி என்னமாவது ஒன்று பண்ணுங்கடான்னு சொல்லி விட்டுறது தான், அதுக்கு ஒரு பட்ஜெட் போட்டு கொடுக்கறதா. கள்ள ஓட்டால ஜெயிக்கவே முடியாது. ரொம்ப சிம்பிள் ரீசன் என்னன்னா, அடையாள மைய அழிக்கலான்னு சொல்றதே வந்து அபத்தமான ஒரு வாதம். அதை அழிக்கவே முடியாது. எங்கேயாவது ஒரு சில தவறுகள் நடக்கலாம், ஆனா ஆர்கெஸ்ட்ரா அதாவது டிசைன் பண்ணி கள்ள ஓட்டு. உதாரணமா இந்த தொகுதியில 15,000 கள்ள ஓட்டை நான் போட்டிருக்கேன், அதனால ஜெயிச்சுட்டேன். சில படங்கள்ல அந்த காலத்து படங்கள்ல வருங்க, ஓட்டு சீட்டு போடுற முறையில எங்க ஏரியால தான் உனக்கு எதிராக எல்லா ஓட்டையும் உள்ள திணிச்சோமா. அதெல்லாம் ஏதோ ஒரு காலகட்டம், இன்னைக்கு தேதிக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்போ கள்ள ஓட்டு போட்டு யாரோ ஒருத்தங்க ஜெயிக்க போறாங்க, அது அதிமுகவோ திமுகவோ, அதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. மாற்று ஓட்டு, அதாவது ஒருவர் இருக்காரு, அவருக்கு ஓட்டு இருக்கு, ஆனா அவர் நபர் இல்லை அங்க, இப்போ அவருக்கு பதிலாக இவரை கொண்டு வந்து விடுறோம். அப்போ ஒரு போலிங் பூத் டிபிக்கலா எப்படி இருக்கும், எல்லா கட்சிக்காரனும் ஏஜென்ட் போட்டிருப்பான். அப்போ மாற்று ஓட்டு போடுறதுக்கு ஒருத்தன் வாரான், அவன் திமுக ஃபேமிலி சேர்ந்த ஒருவன்னு வச்சுக்கோங்க, திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவான்னு அங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும். என்ன காரணம்னா, மிக இயல்பாக நம்ம எல்லா போலிங் பூத்லையுமே ஒரு 1000 ஓட்டுக்கு இத்தனை போலிங் பூத்துன்னு கணக்கு இருக்கும்போது ஒரு 200 ஓட்டு 100 ஓட்டு யார் போட போறா, எந்த வாக்காளர் 100 பேர் 150 பேர் வரப்போறான், காலையில எத்தனை பேர் வருவான், மத்தியானம் எத்தனை பேர் வருவான், விடிகாலையில வந்துருவாங்க, திறந்த உடனே வந்து நிக்கிறவங்க வருவாங்க. இதெல்லாம் நமக்கே நல்லா தெரியுங்க. திடீர்னு எல்லாம் ஓட்டு போட்டுற முடியாது, விடமாட்டான், பெரிய சண்டை வந்துடும், வாக்கு சாவடியில பெரிய வெட்டுக்குத்து வந்துடும், வாய்ப்பே கிடையாது. நகர்ப்புற தொகுதிகளில் ஒரு சில தொகுதிகளில் அப்படி வாய்ப்பு அபூர்வமா அமையலாம், அப்பவும் அது வெற்றியை நோக்கியெல்லாம் போகாது.
இந்த பேலன்ஸ் ஓட்டு சிஸ்டம் உண்டு. நாங்க வந்து இதுக்காகவே 234 தொகுதியிலையும் கேண்டிடேட் போட்டு தராசு காலகட்டத்தில் 89ல இது என்ன மெத்தடுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே போட்டோம். அப்ப என்ன ஆகும்னா, ஒரு போலிங் பூத்துல இவ்வளவு ஓட்டு இருக்கும், ஒரு 40-50 ஓட்டு கடைசியில பதிவாகாது. இப்ப பதிவாகாத ஓட்டை எல்லாருமா சேர்ந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் இவிஎம் வந்த பிறகு எல்லாருமா சேர்ந்து பகிர்ந்துக்குவாங்க. அப்போ எங்களுக்கே ஒரு ஃபோன் பண்ணி, இந்த பாருங்க நீங்களாம் ஜெயிக்க மாட்டீங்க, உங்களுக்கு ஒரு 5 ஓட்டு பகிர்ந்து தந்துடுறோம் இப்படின்னு சொன்ன இடங்கள்லாம் இருக்கு. ஏன் ஊர்கள்ல இருந்து ஃபோன் வரும், சார் இப்படி சொல்றாங்க என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்பாங்க நம்ம ஆளுங்க. இதுவும் வந்து வெற்றி தோல்வியை நிர்ணயிக்காது. என்னன்னா ஒரு 50 ஓட்டு இருந்தா 10 ஓட்டு திமுகவுக்கு, 10 ஓட்டு அதிமுக, அப்படிதான் பிரிக்கவே முடியுங்க. இல்லைன்னா என்ன ஆறுதுங்க தேர்தல் ப்ராசஸே வந்து மிகப்பெரிய வன்முறையில போய் முடிஞ்சிடும். இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, எப்போதுமே கிடையாது, எந்த கட்சி இருந்தாலும் கிடையாது. அப்படின்னா அதிமுக ஆட்சி காலத்துல திமுக எப்படி ஜெயிக்குது, திமுக ஆட்சி நடக்கும்போது அதிமுக எப்படி ஜெயிக்குது, ஒண்ணுமே இல்லாம வந்து ஆர்கே நகர்ல டிடிவி தினகரன் எப்படி எல்லாத்தையும் தோக்கடிக்கிறார் 40,000 ஓட்டுல, இந்த கேள்விக்கெல்லாம் பதிலே உங்களுக்கு கிடையாது. அப்போ சாருங்கிறத பத்தி மட்டும் பேசணும். அப்ப அதிமுக இதுக்கு முந்தி என்ன பண்ணுச்சு, சார்ல என்னென்ன தப்புகள் இருக்குன்னு சொல்லி முதல் கூட்டத்துல அவங்க கொடுத்தாங்க, போய் பதிவு பண்ணாங்க டெல்லி கூட்டத்துல. இப்ப திடீர்னு டோட்டலா பிளேட்டே மாத்துறாங்க. சார் வந்து எல்லாமே திமுக தான், சாரை எதுக்குறவங்க யாருன்னு பார்த்தா திமுக தான்றாங்க. பிராக்டிக்கல் ப்ராப்ளமே, நீங்க தீவிர திருத்தத்துக்கு ஆள்களை டெபியூட் பண்றதுக்கு இது வந்து ஏற்ற மாதம் அல்ல. ரொம்ப சிம்பிள் தான். எப்ப மழை வரும் என்ன ஆக போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. மழை வரலாம், புயல் வரலாம், வராமலும் போகலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்போ நீங்க வந்து நவம்பர் மாசம் டிசம்பர் மாசம் எந்த முட்டாளாவது இந்த வேலையில ஈடுபடுவானா? பனி படர்ந்த மாதங்கள், அதனால வந்து இந்த மாநிலத்துக்கெல்லாம் விதிவிலக்குன்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. அப்ப மழை படர்ந்த மாதங்கள்னு நமக்கு சொல்லக்கூடாதா? பின்னாடி வைக்கிறதுல என்ன பெரிய நஷ்டம் வந்துட போகுது? அப்ப வந்து புயல் வெள்ளத்துல வந்து ஜனங்க கஷ்டப்பட்டாலும் வீடு வீடா போய் ஐயா உங்களுக்கு வாக்கு இருக்கான்னு கேட்பானா? எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுவானா? என்ன ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு ஏற்பாடு. மாநில அரசு அப்ஜெக்ட் பண்ணுது, ஏன் தள்ளி போடுறதுல உனக்கு என்ன நஷ்டம் வந்துடும்? இந்தியா முழுசும் வந்து நடத்தி தான் நான் தேர்தல் நடத்துவேன்னா, அப்ப ஏன் போன தடவை தேர்தல் நடத்தின 2024 எதுக்கு தேர்தல் நடத்தின? இப்பவே 5 மாநில தேர்தல்ல அஸ்ஸாமை ஏன் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வைக்கலங்கிற கேள்வி இருக்கு. அஸ்ஸாமை ஏன் விட்டேன்னா அதுக்கு ஒரு ரீசன் சொல்றாங்க. அப்ப அந்த ரீசன் மத்த மாநிலத்துக்கு பொருந்தாதா? அப்ப இதுல கல்பிரிட் யாருங்க? கல்பிரிட் ஞானேஷ்குமார். ஞானேஷ்குமார் யாரோட அப்பாயின்மெண்ட்? அவர் அமித்ஷாவோட அப்பாயின்மெண்ட். அதே டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தவர் தான். அப்போ வந்து இந்த சந்தேகம் மிக இயல்பாக எல்லாருக்கும் வருது. இதை நிவர்த்தி பண்ண வேண்டிய கட்டாயம் யாருக்கு இருக்குன்னா தேர்தல் ஆணையத்துக்கு தான் இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிச்சுங்க ஒரு தடவை, இது வந்து ஒரு பெரிய ட்ரஸ்ட் இஷ்யூ மாதிரி தான் தெரியுது. அப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சிகளும் சில ஆட்சேபனைகள் தெரிவிக்குது. அந்த ஆட்சேபனைகளை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. நிவர்த்தி செய்யறதுக்கு பதிலாக வந்து அது அழுத்தம் கொடுக்குது. அப்படி என்ன தேர்தல் ஆணையம்? வாக்காளனுக்காக தேர்தல் ஆணையமா, ஞானேஷ்குமாருக்காக வாக்காளனா? இந்த கேள்விக்கான விடை எங்க இருக்கு இதுல? கண்டிப்பா சார். ஏன்னா தேர்தல் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு திருவிழா அப்படிங்கிறதுல இருந்து இப்போ ஒரு கலேபரமா ஒவ்வொரு மாநிலங்களிலும் மாறுவது அப்படிங்கிறது எஸ்ஐஆரின் மூலமாங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பார்ப்போம் சார், ஒரு விரிவான உரையாடல் அடுத்தடுத்த நேர்காணலில் பேசுவோம். நேரத்துக்கு